என்ன லவ் பண்றதான் அப்படின்னு நான் வாங்க ஏ பாக்குறதுன்னா வேணுமுடியே பழி வாங்குறீங்க மேல் போடு எங்க மாமன் பாரு அங்க உட்காந்து சொல்லி ஆமா மச்சான் அங்க போய் ஏ சகல படியா அடி வாங்கி வந்துட்டாங்க என்ன உனக்கு அரமா ஏடா நைய வசூலி கம்ப்ளீட் அவர் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் கிட்டத்தட்ட ஒரு தெய்வம் மாதிரி தெய்வம் மாதிரி சாமியா கூட செத்த நேரம் போறது இல்லையா அவரை மாதிரி தூங்குறா அப்படியா ஓ சாமி கிட்ட எப்படி எப்படி நீங்க மத்தால அடிச்சா காதல் வைக்கிறது அப்படின்னா காதல் என்ன லவ் பண்றது அப்படியா செல்லு மூலியமா பின்னாடி ஐ லவ் யூ உனக்கு தெரியவே தெரியாதா ஐ லவ் யூ என்ன சொல்றேன் தெரியுமா உன்னை மலாக்கா போடுன்றான் மாமா பஸ்ல லவ் எங்கேயோ ஒரு பண்ணு பாரு இவன் காலேஜ் போறான் நானும் காலேஜ் போறேன் அப்படி லவ் பண்றதான் பாட்டு உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி மனசு மகாலே பாரு அவர் கலத்துறாரு காலேஜ் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி தான் பண்ணுவியா எப்படியா காலேஜ் போற பொண்ணு என்ன பண்ணுற கட்டாளி போ காலேஜ் போயில
உன்னை நான் பார்த்தான் ஓ அப்படியா கெட்ட பழக்கம். இப்படித்தான் ஐயோ ஆத்தா என்னை கட்டி புஷினு வாச்சா மறைச்சி பார்த்தா அதே ரவுண்ட் ஆட்டமே என்னை பார்த்து உனக்கு எப்படி இருக்குது? உன்னை பார்த்த உடனே ஆமா. எனக்கே பிடிக்குதா எப்படி நான் சொல்றேன் தலதீல மீன் வாங்கி சலகலனி குழம்பு வச்சி கொட்டை மல்லி பல்லுலனா முத்திர பைசாம முத்தே தலதீல மீன் வாங்கி நான் பார்த்தேன்டா ஏதோ பக்கம் ஆள் வந்து முடிக்க போறேன்னு நினைச்சேன் அங்கதான் தெருக்கு போய் வந்துடுறான். அப்படியா என்னை பார்த்த உடனே இன்னொரு வார்த்தை என்ன வார்த்தை கட்டுது கட்டா மாத்தா பறைங்களே ரத்தாலே நானும் பரவாயில்ல ஆட்டத்து போடுறேன் காட்டுன்னு காட்டாமே சொல்லிட்டு ஏமாத்த அது கொஞ்சம் காட்டு பார்க்கலாம் ஏன் சொன்னது எனக்கு புரியல சொன்னது நான் புரியல உன்னை தூக்கி காட்டுறேன் காட்டாம போறேன் எதுவா இதே தான் பின்ன வர்றாங்க ஏ தூக்குறோம் தூக்காமத்தா போறீங்களே ஆமா வாய் விடுவா ஆம்பளை ஏமாந்துக்கிறாங்கன்னு ஒதுக்கிறீங்களா என்ன ஏய் மாறிட்டு அப்போ ஒரு நாள் தூக்கு போடு சொல்றது கேளு. ஓடுற நாய்கன்னா முடக்க நாய் கிளப்பா அது முரண்டு நாய் இது என்ன ஆகும் தெரியுமா உனக்குச்சா ஒரு ஆம்பளை வச்சுன்னு போறீங்க வரவு என்ன கௌரவ ஊருக்கு முன்னாடியா அடி காட்டுறேன்னு சொல்லல உக்காலே ஓடுறா தேய்க்கு தேய்க்கு போறான் இல்ல காட்டுறேன்னா காட்ட மாட்டேன்ட்டான் நாயகி மகனே இந்த போல கால் தூக்கின்னு வச்சுக்க லாபம் தூக்கி நேரா உடனே தெரியாது உனக்கு அது மட்டும் எனக்கு தெரியும் பாப்பு உனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான் என்னது கரிப்பாலத்துல எதனா போய் போட்டா கவுடி அந்த மாதிரி அப்ப என்ன அப்படி இருந்தாலும் ஆமா நான் சபையை நாடி வந்திருக்கிறேன் ஏய் யாரம்மா எந்த ஊரம்மா உன் பேரை மட்டும் கூறம்மா உன் பேரு ஊரு தைரோலே ஆ
ஏதோ ஒரு காட்டு ஏதோ அப்படி இருந்தாலும் ஆமா. எனக்கு முன்பதாக வந்தவர் யார்? யாரு அப்போ? வாரவள்ளி சூறவள்ளி. அப்புறம் அப்புறம் இன்னொரு வள்ளி, தேசி பாத்திரம் வளர்க்கிற வள்ளி, அமிர்தவல்லியம்மா. அவங்களுக்கு தங்கையான என் பெயர் வீரவல்லி. உங்க வீரமா இருக்குத வள்ளி? வெள்ளி இல்லடா பைத்தியக்காரிய மகனே, வள்ளி. நினைக்கிற இவன் வள்ளிக்கிறது எவ்வளவு வள்ளித்தா? வீரமா. ஓ வீரமா இருக்குதா? அப்படி சொல்லு. அப்படி இருந்தாலும் ஆமா. நான் என்ன காரணத்துக்கு என்ன காரணம்? நான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். எனது அக்கா அக்கா. ஆமா நீ வண்டி வந்துட்டா உன்னை என்ன வந்து வருவாங்க பாரு. வா மாமா. வா மச்சான், வா மாமா. கரண்ட் பூரா எட்டி ஓடுது. அது என்ன வர பொம்பளைல காலை தூக்கி மேல கட்டி. ஆமா, பெண்களுக்கும் காலுக்குது, ஆம்பளைக்கும் காலுக்குது. அப்ப அவங்க தூக்கினாங்க பரவாயில்லையா? தூக்கு. அப்படியா? நாங்க இங்கெல்லாம் ஆண்கள் கிடையாது. அப்படி ஒழுக்கமா பேசு. ஆமா, வரவங்க போற எல்லாருமே இந்த புள்ளி அப்படி பண்றாங்க. அக்கா தங்கை நம்ம நாட்டுல தங்கைங்க அதனால இந்த பார் தங்கை மார்களா அக்கா யா எதற்காக அழைத்தேன்? ஆகட்டவா? அக்கா ஆரவள்ளி யானவள், கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவள், போட்டதே சட்டம், வச்சதே திட்டம். ஆமா இல்லையா? அப்படி இருக்கும் வேளையிலே தங்கைமார்களா வர வேண்டும். அக்கா அழைத்திருக்கிறார். எந்த தனியும் இல்லாமல் அக்காவை பார்க்கணும். பார்க்க வேண்டுமானா காலி பண்ணு. குடிச்சு வாடிங்க. அக்கா அக்கா, ஆமா நம்ம வீட்டுக்கு போறது என்ன? கிடையாதுக்கா. அதுக்கு வாடி போக
மலரை கொண்டே உன் தங்கை மாறு எங்க அக்கா மாறி அழகு யாருமே கிடையாது. ஒண்ணு சேர்த்துக்கிறீங்க இன்னைக்கு இல்ல குடும்பம் ஒண்ணு சேர்த்துக்கிறீங்க. அக்கா மலரை கொண்டு நாங்கள் மாறு ஓட்டினே அக்கா உன் பாதமே சரான பொன்னான திருவடிக்கு பன்னிரார் கால்களைவி பட்டாடியா தொடைத்து மல்லிகை முடிகிற ஆட்சி கோங்கும் வந்தாரும் என்று சொல்லக்கூடிய அனைத்த மலர்களும் கொண்டு வந்து அக்காதான் முதல் தெய்வம் அக்காதான் தாய் தந்தை மனது அறிந்து அக்கா உள்ள அன்போடு இந்த சூறாவளியானவள் அக்கா நீ உனக்கு அக்கா கும்பிடுக்கா எவ்வளவு அழகா எவ்வளவு சிறப்பாக பாதுகாக்கிறேன். ஆமா அப்படி ஓடி ஓடி வந்து என்னோட பதத்தை தங்கள்
உடன் பிறந்த தங்கையில ஆமாக்கா. அப்படி இருந்தாலும் என் பாதத்தை படுறதுனால என்னைக்கு சுகமா இருக்குடி. அக்கா ஒரு சிறிய வார்த்தை. என்னடி கேக்குறேன். அக்கா வாழவேண்டி. அக்கா தங்கைமார்களே சீரின் சிறப்புடனே ஆமா நெல்லூர் பட்டணத்தை ஆ வீரமாக ஆமா ஆண்மகள் போல ஆ ஆட்சி புரிந்து வரவன் ஆ தாங்கள் ஆமா அருகாமல் ஆமா அக்கா இளவரசி ஆ தாங்கள் அருகாமல் ஆ சாதி பெண்கள் போல போல நாங்கள் உங்க இருவருக்கும் உடன் பிறந்த தங்கச்சி. ஆமா ஆ பணி புரிந்து ஆமா சீரின் சிறப்புடனை ஆமா இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஆமா ஆரவல்லி சூரவள்ளி சூரவல்லி குமுதவல்லி ஆ வீரவல்லி ஆமா. நங்கவல்லி நாம 7 பேர் 7 பேரும் 7 பேருக்கு 7 தாய்மார்கள் 7 பேர் மட்டும் இல்ல ஆமா இந்த நாட்டு நம்ம நாட்டில ஆ பெண்கள் தான் இருக்கக்கூடிய நாடு. ஆமாக்கா. இந்த பெண்கள் இருக்கக்கூடிய நாட்டுல ஆ. ஆண்கள் வாசனையே படக்கூடாது. படக்கூடாது. ஆமா. ஆரவல்லி இந்த ஆரவல்லி சூரவல்லி பேரை கேட்டாம். அரைச்ச கோழி கொக்கரிக்கும் இல்லையா? சூரவல்லி பேரை கேட்டா கேட்டா சுட்ட கோழி கொக்கரிக்கும் கொக்கரிக்கும். இருவர் பெயர்களை கேட்டா ஆமா நம்ம குளமே ரெட்டியார் குளம் ஆமா இல்லையா? ரெட்டியார் பெண்கள் என்றால் ஆ. எதுக்கும் அஞ்சாதவர்கள் நாம என்ன பிள்ளை ஆண்களோட செல்பலம் சரி அடைஞ்ச பலம் படித்தவர்கள் நம்ம குளமா ரெட்டியார் குளத்துல பிறந்து ரெட்டியார் பெண்களா இருந்து ஆமா இந்த நெல்லூர் பட்டணத்தை 7 பெண்களும் சேர்ந்து ஒத்துமையாக வாழ்ந்து இல்லையா? அக்கா பெயரை கேட்டாலே தேவாதி தேவர்கள் எப்படி மேல் வடியா அந்த தேவாதி
தேவர்களும் ஏடி என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க? வாசம் மேல போடி அக்கா தங்க. அப்படி இருந்தாலும் தேவாதி தேவர்கள் எல்லாம் அக்கா தேவர் இல்ல தேவாதி தேவர்கள்லாம் சொன்னேன். உங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஆண் மக்களுக்கு முகத்துல மீசை, நம்மளுக்கு எங்க ஏய், அக்கா வீராம்படி அக்காளுது தேவர் மூவர் சின்னர் இப்படிவர்கள் அண்ணவரும் சேர்ந்து அக்காவை கண்டு பயந்து நாடு விட்டு ஓடி இருந்தாலும் நம்ம நாட்டில் ஆண்கள் யாரும் இல்லாத இருந்தாலும் நம்ம பெண்கள் இருந்தாலும் இன்று நாளையில பார்த்தால் எப்படி இருக்குது தெரியுமா? அக்கா நம்ம கோட்டைக்கு நம்ம கோட்டைக்குமே அந்த சளி சாவலானது நெல்லூர் பட்டணத்துல. ஆமாக்கா ஆமா. அந்த சாவல் கோவினா ஜகஜோதியா நம்ம கோட்டை. அந்த சாவலாது கோட்டைக்கு மேல் கூகுனால் இந்த நெல்லூர் பட்டணத்துக்கு நம்மளை தேடி யாராவது வருகிறார். ஆமா இல்லையா? அறிகுறியானது நம்ம பட்டணத்தில் யாராவது போய் சேர்ற பாரு மனாச்சி. கொல்ல கடிச்சு பையனே உன்னை கண்டால் அந்த ஆம்பளை வாசனை இமை அடிக்கக்கூடாது. கண்ணு இமை ஆமா. எவ்வளவு தொலைவு ஆம்பளை கண்டுட்டோம். ஆம்பளையிலே இந்த நாட்டுல கால் வைக்கக்கூடாது. கால் வைக்கக்கூடாது. நெல்லூர் பக்கத்துல ஆம்பளை கால் வச்சு அடி மறந்து போயிரு. எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் ஒண்ணு சூப்பரா இருக்குதுக்கா. ஏக்கா உனக்கு கூந்தல் நல்லா இருக்குதாக்கா? அழுக்கா கூந்தல ஆசிரியமா ஆனா இன்று நாளிலே பார்த்தால் யாருக்கும் மடங்காம நாம இருந்த போதிலும் நாம இருந்தாலும் பெண்ணுக்கு செஞ்சாவலானது கோட்டைக்கு மேல் ஏறி கூவினால் நம்ம நாளை தேடி யாராவது ஆன்மாவில் நம்மளுக்கு அரைக்குறியாக காட்டி வருகிறது. ஏக்கா 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 இந்த பையன் என்னமோ சொல்றான். ஏக்கா இந்த பையன் என்னமோ சொல்றான் பாரு. வா
கண்ணாடி காட்சியா அக்கா, உனக்கு கோபமா அக்கா? உனக்கு கோபமும் தெரியும், உன் அருமையும் தெரியும் அக்கா. தெரிந்தா போதும் அக்கா. இன்னைக்கு ஆண்மகன் யாராவது வருவேன் நம்ம நாடை தேடி நான் பஞ்சாயத்து வருகிறான். அப்படி இருந்தாலும் அக்கா, இந்த நம்ம நாட்டை தேடி எந்த நாட்டு அரசர்களும் இருக்கட்டும். வர்றப்பா ஒரு அடி கொடுத்தா நாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அக்கா. அப்படி இருந்தாலும் இந்த 56 நாட்டு நம்மளது ஒரு நாடு. அப்படி நாட்டு நெல்லூர் பட்டணம் நம்மளுது. அப்படி இருந்தாலும் இரும்பு இழந்த வேண்டும். எந்த ஆண் மகனும் வரக்கூடாது. வரக்கூடாது. ஆண்கள் எல்லை கால வைக்கக்கூடாது. சொல்லி நம்ம நாட்டை தோண்டி யாரும் வராது. நாம் செட்டிநாடு கோட்டைக்கு வந்துருவோம். நம்ம நாடு ஆமா கிழக்க மேற்க தெற்க வடக்க நாலு திசை நமது எல்லை. 4 திசையில் இருக்கு. ஆமாக்கா. யாரா இருந்தாலும் சரி, ஆண் மக்கள் நம்ம நாட்டுக்கு நுழைக்கூடாது. ஆமா. அப்படி நம்மளை மீறி நுழைஞ்சிட்டால் கோட்டையில் சேவல் கட்டி இருக்கிறோம். ஓட முடியாது. ஆண் மகனை கண்டால் சேவல் கூவும். அதுக்கு முன்னெச்சரிக்கை என்ன பண்ணும்? ஆ, நிருபம் எழுதி காக்கா காலிலால கட்டி விடு. ஓ நாட்டுக்கு நாட்டு போட்டு ஏ பாப்பா, ஓட்டியா ஓட்டியா. அக்கா கட்டளை, எந்த ஒரு ஆண் மகனும் எங்க எல்லையில் கால் வைத்தால் தகாத தண்டனை இல்லையா? எங்களது நாடு 56 நாட்டில் ஒரு நாடு நெல்லூர் பட்டணம். அந்த 54 நாட்டுக்கும் நிருபம் அனுப்பிவிடு. நிருபம் எங்கப்பா? பேனா கொடுப்பா. பேனா இல்லாட்டி வந்துட்டியா? எப்பா கண்ணு கொஞ்சம் மிஷின் தெரியுது. மிஷினே தெரியுது. அதனால கண்ணாடி எடுத்து வா. கண்ணாடி தானா? எடுத்து வா. உன்னை விட்டு ஆளுல எடுத்து வா. சொல்லக்கூடாது. கண்ணாடி ஏடா டேய், இது என்னதுங்களா? நீதான் கண்ணாடி கேட்டா? கண்ணாடி இது இல்லப்பா, கண்ணுக்கு போற கண்ணாடி. கண்ணு மிஷினா தெரியுது சொன்னா இல்ல? கண்ணு மிஷின் மிஷின் தெரியுது. வா கீழ் வா. சரியா போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு வா. போடி தக்காளிக்கு. இதுவும் ஆம்பளை இல்ல இல்ல, இப்ப கோயம்புத்தூர்ல போய் கண்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நல்லா தெரியுது. வாமா, என்ன சொல்லணும்? 54 ஸ்ரீ மகா கணமுறிந்த ஆமா, ஆரவல்லி எழுதும் என்னவென்றால், நெல்லூர் பட்டணத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய ஆரவல்லி, சோரவல்லி, அமர்வல்லி, குமர்வல்லி இந்த 7 ரெண்டு பெண்கள் சேர்ந்து எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால், இந்த நாட்டை தேடி எந்த ஆண்கள் வரக்கூடாது, பெண்கள் மட்டும் வரணும். மீறி அப்படி மீறி எந்த ஆண்கள் வந்தாலும் அவங்களை எதிர்த்து ஒண்ணு சண்டை செய்யணும். இல்ல அவர்கள் வைக்கக்கூடிய மோடியை எடுக்கணும். ஜெயித்தால் இந்த பெண்கள் அவர்களுக்கு அடிமை, இல்லனா தோத்தால் இந்த பெண்களுக்கு அடிமை. இப்படிக்கு ஆரவல்லி எழுதுவது. கையில் போடுமா? அவ படிச்சிருந்தா கை ரைட் ஓடுமா. அனைத்து நாட்டுக்கும் அனுப்பிட்டார். அப்படியா? நாட்டு கிளம்பணும். ரைட்
சுபேஜியும் பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களும் தெரிவிக்கக்கூடியது என்னவென்றால், அதாவது பார்த்ததை உண்டானால் ஆதி நாளையிலே கௌரவர்களும் பாண்டவர்களும் சூதாடி குரு பெரியோர் கட்டளை பாண்டவர்கள் காடே வனவாசம் சென்றார். அப்போது 12,000 பிராமணர்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார். அப்போது சூரிய பகவானால் கிடைத்த அட்சய பாத்திரம் வளர் சபை நாடி வருகிறது. சிறுதுளி பெருவெல்லம் என்று சொல்வார்கள். எல்லோரும் உங்களால் முடிந்த காணிக்கையிட்டு இந்த பெண்ணை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொல்லாமல் எல்லோரும் காணிக்கை அளித்துவாங்க. எல்லாருக்கிட்டும் போயிடுவாங்க. ஒரு ஆள் இல்லாத எல்லாருக்கிட்டையும் வாங்கினோம். தூங்குறத கூட எழுப்பி வாங்கினோம்.
வணக்கமாகப்பட்டது நம் தமிழ்நாட்டுடைய பண்பாடு ஓய். இல்லையா? இருந்தாலும் ஒரு அரசரை கண்டாலும் மற்றோர் பெரியவர்கள் கண்டாலும் ஓய். வணக்கம் என்பது ஜனங்களுக்கு இல்லையா? ஆமா. அப்படி இருக்கின்ற போது ஓய். இந்த சபையாகப்பட்டது முன்னாள் என்ன சபை? தேவர் சபை தேவர் சபை. தேவர்களால் கூடியிருந்தால் தேவ தேவர் சபை. சபை. அதே போல அரசர்களால் கூடியிருந்தால் அரசர் சபை அரசர் சபை. ஆமா. இன்று நாளைய மாபெரும் மக்கள் சபை. மக்கள் சபை முழுப்பதாக வந்திருக்கின்றேனே. யார் 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 என்று கவனித்தாயா? சொல்லுங்க மகாராஜா. சொல்ல வேண்டுமா? அப்படி சொல்கிறீர்கள். அப்படியா என்னை துதி போட்டக்கூடிய இல்லையா? ஆய். என்னை ஈண்டெடுத்த அன்னையான குந்தி அம்மனுக்கும் வணக்கம். இல்லையா? பாண்டு மகாராஜருக்கும் வணக்கம். யாருடைய அம்சம்? யார் அம்சம்? தர்மத்திலே சிறந்தது என்று சொல்லக்கூடிய நீதி வாய்ந்த யம தர்மன் அமைச்சனால் பிறந்தபடியால் என்னுடைய பெயர் தர்மராஜன். ஓ தர்மமா எல்லோரும் அறிந்த விஷயம் இல்லையா? அப்படியா தர்மராஜன் என்று உலகமெல்லாம் போட்டுக் கொள்வார்கள். இருந்தாலும் தர்மன் என்று எனக்கு எப்படி பெயர் வந்தது? எப்படி வச்சு? இன்னொரு பெயர் இருக்குது. என்ன பெயரு? ஏனென்றால் ஆமா. என் தந்தையாகி பாண்டு மகாராஜன் வணக்கம். எங்க சென்றிருக்கின்றார்கள்? எங்கே? அன்று நாளிலே என் பெரிய தந்தையாகிய ஆமா. திருநாட்டி மகமன் ஆஹா. டெல்லி அசனாபுரத்தை ஆண்டு வர நேரம் ஓய். இல்லையா? ஆமா. ஆண்டு வருகின்ற நேரம் நேரம். என் தந்தையாகி பாண்டு மகாராஜன் ராஜன். இளவரசனாகவும் ஓய்.
என் சிறிய தந்தையாகிய ஏய் விதுர பெருமான் ஓ விதுர பெருமான் ஆமா ஆஹா போக்குவரத்து மந்திரியாகவும் ஆமா ஆட்சி புரிந்து வருகின்ற காலம் ஏய் பார்த்தார்கள் ஏய் என் தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு ஆமா திருமணமாகி எத்தனை நாட்கள்? எத்தனை நாள் 15 நாட்கள். ஓ 15 நாட்கள் ஆமா ஆஹா 15 நாட்கள் ஆகின பிறகு ஆஹா என்ன நடந்தது? என்ன நினைச்சே இந்த இல்ல ஃபர்ஸ்ட் அசுராபுரத்திலே இருக்கிற போது ஆமா குடிப்படைகள் எல்லாம் ஓ இந்த குடிப்படி காட்டில் இருக்கக்கூடிய கதை மிருகம் வேளாண் மேலே அழித்து விட்டது என்று ஆமா இல்லையா அரசர்கள் இடத்திலே கட்டளை என்று சொல்லப்படி ஆமா. அவர் இடத்திலே ஓ முறையிட்டார்களா? முறை ஆமா அழுந்தாங்க ஏனென்றால் யா. இது எங்களுடைய வெள்ளாமை எல்லாம் அழித்து விட்டது ஆஹா காலத்தில் இருக்கக்கூடிய மிருகம் எல்லாம் ஆமா அழிந்து போய்விட்டது ஆமா அப்படி என்று ஏய் முறையிட்டால் நாங்கள் எங்கே எப்படி வாழ்வது? எப்படி வாழ்வது எங்களுடைய வாழ்வு ஆதாரம் என்ன என்ன அப்படி என்று கேட்கிற தருணம் ஆமா உடனே என் பெரிய தந்தையாகிய ஆஹா யாரு யாரு சித்தராட்டில் ஓ திருடமா வேதனையோடு இருக்கின்றார். ஆமா என் தந்தை போய் கேட்டாரா, ஆஹா அண்ணா ஓய் அரைச்சாட்சியிலே இருக்கின்ற போது ஏய் எதுக்கும் கவலைப்படக்கூடாது கவலைப்படாதே இல்லையா? ஆமா. என்ன காரணம்? என்ன நடந்தது? யா சொன்னாரா என் தந்தை எடுத்து ஆஹா என்னவென்று? என்னனே தம்பி பாண்டு மகாராஜனே ஆமா காலத்தில் கூட கதை மிருகெல்லாம் வந்து ஆஹா வேளாண் எல்லாம் அழித்து விட்டதா குடிப்படைகள் எல்லாம் வந்து நம்ம இடத்துல முறையிட்டது. இதுக்கு என்ன செய்வது? என்ன செய்யணும் இந்த மிருகங்களை ஓட்ட வேண்டுமே ஆஹா அப்படி சொல்லுகின்ற நேரம் ஓய். என் தந்தையாய் பாண்டு மகாராஜா ஆமா அண்ணா ஓய் நான் சென்று இருக்கின்றேன் ஓய் இல்லையா? ஓய். வீரபருதியா மன்னனா இருக்கின்ற நேரம் நேரம். ஏன் கலகின்றாய் யா அப்படி என்று ஆமா கேட்கின்ற தருணம் ஆஹா வேதனையோடு ஆமா ஆமா ஏனென்றால் ஓய். திருமணமாகி 15 நாட்கள் ஓ ஆகிறது. கல்யாணம் ஆகி 14 ஆகுது ஆமா ஆஹா போக வேண்டாம் காணகம் என்றால் ஆமா சில நிந்தனைகள் நேர்ந்து விடும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்ல உடனே ஆமா இல்லன்னா ஆஹா எப்படி இருந்தாலும் நம் எப்படி நாட்டினுடைய எப்படி ஏழைகளை காப்பாற்ற வேண்டுமானால் ஓய் நம்மளுடைய அரசாட்சிக்கு ஓய் அகமானம் வந்துவிடும் வந்துவிடும். அப்படி என்று ஓய். என் தந்தை பாண்டு மகாராஜ் காணகத்துக்கு சென்றாரா ஆமா செல்லும் நேரம் ஓய் அங்கே பார்த்தார்களா ஆஹா. யார் சென்று யாரு அமிர்தந்த முனிவரும் ஆமா அம்மை யாகிய சொன்னீங்க அம்மை என்று ஓ சொல்லக்கூடிய சிறியம்மையாரே ஆமா ஆஹா இருவரும் ஓய் தவத்திலே இருந்தார்களா? ஓய் சில ஆண்டுகளா தவம் இருந்து உண்மை பாக்கின தருணம் தவத்தை முடித்து விட்டு அரண்மனை சென்ற போது இல்லறம் என்று சொல்லக்கூடிய ஆமா. இன்ப வாழ்க்கையை ஆஹா. நாம ஈடுபட வேண்டும் என்று ஓய். எண்ணத்தை கொண்டு ஓய். என்ன செய்தார்கள்? என்ன நாம இந்த மிருகத்திலே ஆஹா. என்ன மிருகமாகப்பட்டது என்ன மிருகம் அதிகமாக காமத்திலே மோகத்திலே சிறந்து இருக்கின்றதோ என்று என்ன காம மோகம் எல்லாம் திறந்து எது இருக்கின்றது என்று எது கேட்கின்ற நேரம் அமர்நாத முனிவர் சொன்னாரா ஆஹா ஒண்ணு ஆகப்பட்டது ஆஹா. பறவையிலே பார்க்கின்ற தருணம் ஆஹா இல்லையா? பரவாயில்ல பறவையிலே பார்க்கின்ற தருணம் ஆமா சிட்டுக்குருவி ஓ சிட்டுக்குரு சென்சா பறவை அது அது நிறைய காமமா கண்டிப்பா அதை இல்ல விட்டாலும் ஆஹா. காணத்தில் இருக்கக்கூடிய ஓய். 4 கால் பொருள் ஆகப்பட்டது ஆஹா புள்ளிமான் ஆகப்பட்டது கண்டிப்பா அப்படின்னு சொல்ல உடனே ஓய் இல்லை ஓய் சிட்டுக்குருவி இருந்தால் ஆஹா சரிப்படாது அப்படி என்று ஆமா மானாக விளையாட வேண்டும் என்று ஆமா. கானகத்திலே இருவரும் ஆஹா புனர் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். ஆமா கண்டிப்பா இருக்கு நேரம் ஆ. பாண்டு மகாராஜ் கறி மிருகங்கள் எல்லாம் ஆஹா. தர்ம வேட்டை தான் ஆட வேண்டும் ஓய் இல்லையா? ஆமா தர்ம வேட்டை என்றால் என்ன? அதர்ம வேட்டை ஆடக்கூடாது. ஆடக்கூடாது அதர்மம் என்றால் ஆஹா. உயிர் சேதம் செய்வது. செய்வது தர்மம் என்றால் இந்த வனத்தை விட்டு அடுத்து வனம் ஓட்டுவது. அடுத்தவனும் போகணும் அப்படி ஓட்டிக்கொண்டு போகின்ற நேரம் பார்த்தாராம் இவங்க இருவரும் ஓய். புணர்ச்சி செய்து கொண்டு ஆமா இவங்க மனிதர்களா இருக்கிறார்கள். ஆஹா. இவங்களுக்கு அது அறியாமல் ஆமா. புணர்ச்சி செய்து கொண்டு இருக்கும் போது ஓய். அவருக்கு எதற்காகவே தெரிந்தார்களா? ஆஹா. அந்த வனத்தை விட்டு தாண்டவில்லை. ஆமா. இவர் பார்த்தாராம் ஆஹா ஒரு முறை 2 முறை என்று ஆமா சொல்லி பார்க்கின்ற போது ஓய். 3வது முறை பானத்தை தொடுத்தாராம். ஆஹா. அந்த பானமாகப்பட்டது யா அமிர்த முனிவர் மார்பிலே மார்பிலே பட்டு பட்டு விட்டது பட்டு விட்டது. ஆஹா. அவர் அங்கே சாய்ந்து விழுந்து ஓய். பார்க்கின்ற அந்த அன்பை எடுத்து பார்த்தாராம். ஆஹா பாண்டு என்று எழுதி கொண்டிருந்ததாம் ஆஹா பாண்டுனே என் தந்தை பெயரு. ஆஹா அப்போது விட்டு பார்த்து அடே பாண்டு பண்ணா பாண்டு பண்ணா நாங்கள் ஆஹா மனைவியோடு ஆ. கொஞ்சம் கொலாவி காமத்தில் இருக்கின்ற நேரம் என் மீது பானத்தை தொடுத்து விட்டாயே அப்படி என்று ஓய். எண்ணத்தை கொண்டு ஆஹா. இந்த பானத்தை படுத்தி போட்டபடியால் ஆஹா நீ அரண்மனை சென்று சென்று உன்னுடைய மனைவி இடத்திலே சேர்வது உண்டானால் ஆஹா. உன்னுடைய சிரமாகப்பட்டது வெடித்து போக வேண்டும் ஓ வெடிஞ்சு விடும் உயிர் சேதம் ஆக வேண்டும் என்று சாபத்தை செலுத்தி விட்டார்களா? அரண்மனை திரும்பி வந்தார். ஆஹா வந்த உடனே ஓய். என்ன நடந்தது? என்ன நடிச்சு வந்த உடனே என் தாயார் இடத்திலே சொன்ன உடனே ஆய். தாயார் ஆகப்பட்டு ஜலத்தை கொண்டு வாருங்களாதா என்று அழைக்கின்ற போது ஆமா. என்னை தொட வேண்டாம் பெண்ணு அப்படின்னு சொன்னாரா? ஓய். சொன்ன உடனே என்ன 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 நடந்தது என்ன நடிச்சு அப்படின்னு பார்க்கிற போது ஆமா இப்படிதான் சாபம் வந்து விட்டது. இந்த சாபத்தை விமர்சனம் செய்ய வேண்டுமானா ஆமா. தேவலோகம் சென்று இல்லையா தேவேந்திரத்திலே ஆமாமா நான் வரப்பிரசாத் பெற்று வருகிறேன் என்று சொன்னாராம். அங்க போன உடனே தேவசபையில சேர்த்தவில்லை. ஆமா. அரண்மனை திரும்பி வந்தார். வாழ்க்கையில் உடனே என்ன நடந்தது? என்ன நடிச்சு என் சிறிய தந்தையை மந்திரி ஆகப்பட்டவர் ஆமா கங்கை கரையிலே சென்று பானபானம் செய்து கொண்டு குளித்துக் கொண்டு இருந்தாலும் ஓய். அப்போது என் தந்தை காமத்தோடு
என் சிறிய தாயாராகப்பட்ட மாந்திரா தேவியை கட்டி அணைத்தாராம். அங்கே மரணம் அடைந்துவிட்டார் கனகத்திலே. மரணம் அடைந்த பிறகு இந்த கர்மமாக்கப்பட்டது நிந்தனை இருக்கிறது என்று நாங்கள் எங்க அசனாபுரத்தில் இருக்கிற நேரம் குருப்பெரியவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த தந்தை பாண்டு அடைந்த பிறகு உங்களுக்கு கர்மம் இருக்கின்றது. இதை சென்று தீர்த்த யாத்திரை சென்று ஆமா சென்று நீங்க தீர்த்தங்களாம் ஆடி உங்களுடைய கர்மத்தை தொலைக்க வேண்டும் என்று எங்களை 7.5 ஆண்டு கன்னிகாத்திரை எழுதி வைத்தார்கள் இல்லையா? அதை கழித்து வருகின்ற நேரம் யாரு எங்களுடைய பெரியப்பா பிள்ளையாகிய யாருக்கு? துரியோதனனுக்கு இளவரசி பட்டம் நாட்டை ஏழக்கூடிய பட்டத்தை முடித்து தட்டி விட்டார்கள். உடனே பார்த்தோம் இது சரியில்லை, நியாயமில்லை என்று கேட்கின்ற தருணம் ஒன்னு என்ன சொன்னாரு? இப்படி இருந்தால் ஆள்வது தந்தை யாரு? திருதராட்டுதன். அவனுடைய பிள்ளை தான் ஆள வேண்டும் அப்படி என்று எண்ணத்தை கொண்டு அனைத்து தேவர்களும் குருபெரியவர்களும் கட்டளையிட்டபடியால் இன்னொரு சூழ்ச்சி செய்தார்கள். உங்களுக்கு நாடு எங்க கொடுக்க வேண்டும்? எங்க கொடுக்க வேண்டும்? இந்திராபரிசம் என்று சொல்லக்கூடிய நாடாகப்பட்டது எப்படி வந்தது? எங்களுக்கு நாடு எதை கொடுத்தாங்க? ஈச்சங்காடு, சுண்ணாம்புக்கல் மேடு இல்லையா? காடு மலையாக இருக்கக்கூடிய சுடலை என்று சொல்லக்கூடிய சுடுகாடு மூதாதிகள் ஆண்ட நாடு. அது எங்களுக்கு ஒரு பாகமாக கொடுக்கின்ற நேரம் அதுல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? அதுக்கு மேடு பள்ளமாக இருந்ததை அது நாங்கள் தேவேந்திரன் சொல்லக்கூடிய நாடு இல்லையா? இந்திரலோகம், பொன்னுலகம், அமராவதி பட்டணம் இல்லையா? இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனை ஜெயித்த உடனே அந்த காடாகப்பட்டது இருந்ததெல்லாம் சமமாக்கி ஒரு பட்டணம் ஆக்கி இந்திரனால் அமைக்கப்பட்டது என்று இந்திரா பிரசம் என்று பேர் வைத்து இந்திரா பிரசம் எப்படி நேர்மையோடும் ஆண்டு வருகின்ற நேரம் இல்லையா? இன்னொன்று நடந்தது. எப்படி தெரியுமா? பார்த்தார்கள் நான் உறங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரம் இல்லையா? 20 அடியில நான் உறங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரம் தம்பிமார்கள் எல்லாம் பார்க்கிறதா அவர்களும் அவங்க தாசானத்தில் இருந்தார்கள். இருக்கின்ற போது உலக சுற்றிய நாரத மகாமுனி வந்தான். எங்கே? என்னிடத்திலே வந்து ஆமா இந்த நாட்டை சிறு சிறு போடு ஆண்டு வருகின்றீர்களே இல்லையா? நியாயமா இருக்கின்றதா இல்லையா? நடந்திருக்குதா? எந்த ஒரு வெண்ணம் எசனம் இல்லாமல் இருக்கின்றீர்கள். ராஜராஜர்களாகவும் இளவரசர்களாகவும் போக்குவரத்து மந்திரிகளாகவும் அனைவரும் சீராக இருக்கின்றீர்களே என்று எண்ணத்தை கொண்டு இருக்கிறீர்கள் என்று உலக தெரிந்த நாரதர் வந்து சொன்னார்கள். தர்மராஜரே, நான் எங்கிருந்து வருகின்றேன் இல்லையா? ஒரே நொடிக்குள்ளே 3 உலக சுத்தக்கூடியவன் ஆக்கின தருணம் எங்கே சென்றேன்? சொர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் யார் இருக்கின்றார்கள்? சொர்க்கத்தில் யார் இருக்கின்றார்கள்? அப்படி என்று போய்கிட்ட போது அங்கே பார்த்து
யமுனா நதி என்று சொல்லக்கூடிய யமுனா நதி. ஆமா ஆஹா. யமதர்மன் இடத்துல இருந்து சமணாபுரியில இருந்து வர வழியில பார்த்தாராம் என் தந்தையாய் பாண்டு மகாராஜன் எங்க இருந்தாரு எங்க? ஒரு பெரிய ஆலா மரத்திலே வௌவால பச்சை போல் தொங்கிக் ஓ, கொண்டிருந்தார் ஆலமர செடியில ஆமா. ஆஹா. வௌவாலை போல கால் மேலாக தலை கீழாகவும் கீழாகவும். தொங்கிக் கொண்டிருந்தாராம் பார்த்து ஏய். என் தந்தையை அழைத்து நாரத மகாமுனிவரே ஏய். என் மக்கமாருக்கு இல்லையா ஆமா. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏய். அவர்களுக்கு என்னுடைய விளக்கம் தெரியாது ஆமா. அதனால நான் சொர்க்கம் சேரவில்லை நரகத்திலே தவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆஹா. தலை கீழாகவும் கால் மேலாகவும் மேலாகவும். இல்லையா வௌவாலை பச்சை போல் தொங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஏய். அதனால ஏய். நான் அவங்களுக்கு கர்ம விமோசனம் செய்தே உண்டானால் நான் சொர்க்கம் அடைவேன் என்று சொன்னாராம் உடனே பார்த்தார்கள் அப்படியானால் எப்படி செய்ய வேண்டாம் எப்படி? விளக்கத்தை கேட்டேன் ஆஹா. நாரதன் சொன்னவனி விளக்கத்தை கேட்டேன் ஆஹா. ஆனால் தர்மராஜரே ஓய். இருந்தாலும் ஆமாம். தேவர்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஏகமாக்கப்பட்டது ஆஹா. 32 ஏகம் ஓ, தேவர்கள். ஆமா ஆஹா. 32 ஏகத்துக்கு மேலான ஏகம் ஏகமாகப்பட்டது ராஜச யோகம் அது செய்தது உண்டானால் ஆமா. உன் தந்தை சொர்க்கம் அடைவார் ஓய். இல்லை விட்டால் நரகத்தில் இருப்பார் என்று சொன்ன உடனே பார்த்தோம் இதை உலகம் போட்டு உத்தமர் சாட்சாத் என் பெருமனை அழைத்து ஆமா. கேட்டோம் ஆஹா. ஆலோசனை கேட்கிற காரணம் ஆஹா. அவர் சொன்னார் சாதாரண கிடையாது ஓய். இது அழைக்க வேண்டுமானால் ஆமா. இல்லையா ஓய். சாமராஜ் பட்டம் உனக்கு தர வேண்டுமானால் உன் தந்தை பாண்டு மகாராஜன் சொர்க்கம் அடைய வேண்டுமானால் பொன்பொருள் எல்லாம் நிறைய அழைத்து அழைத்து. யார் கேட்டாலும் இல்லை என்றாமல் கொடுத்ததே உண்டானால் ஆஹா. இந்த சொர்க்கம் ராஜசியோகம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜசியோகம் செய்து முடித்தோம் அப்போதே துரியோதனன் ராஜசியோகத்தை செய்து முடித்த உடனே ஆமாம். என் பெரியப்பா பிள்ளையாக துரியோதனன் ஆஹா. பொறாமை வைத்து விட்டான் ஆஹா. எப்படி வைத்து விட்டான் பொறாமை. பொறாமை ஆஹா. இப்பேற்பட்ட ராஜசியோகம் யாராலும் முடியாது முடியாது. இல்லையா? அரியாயன் திருமணி யாராலும் செய்ய முடியாது ஏகம் 32 யாகத்திலே ஆமா. சிறந்த யாகம் ராஜசியோக தர்மர் செய்து விட்டாரு ஆஹா. இல்லையா ஆமா. அப்படி என்று ஆய். பொறாமை கொண்டிருக்கின்றார்கள் ஆஹா. இந்த நாட்டிலே நான் ஆண்டு கொண்டு இருந்தாலும் ஆமா. இல்லையா என் தம்பிமார்கள் 4 திசையிலே சென்று நகர வளமாக சென்று ஆமாம். உலகத்திலே சோதிக்க வேண்டும் யார் யாருக்கு என்ன குறை இருக்கின்றதோ ஆமா. இல்லையா அதை பார்க்கணும். நீர்வளம் நிலவளம் எல்லாம் கண்டிப்பா. குறைபாடா இருக்கின்றதோ மற்ற நாம் அழைக்கூடியது ஓய். எல்லாமே அவங்க இடத்துல போய் கண்டிப்பா சேர்ந்து சேரும். போயிருந்தார்கள் அதனால ஓய். நான் சிமாதானத்தில் அமர்ந்து ஆஹா, கொண்டிருக்கிறேன் யாரும். ஆமா ரைட். என்னுடைய தம்பியாகிய தம்பிமார்கள் அழைத்து வா சீக்கிரம். இல்லையா
எழுங்க எழுங்க பேரலடா இல்ல எழுங்க படுத்துக்கிட்டே எழுணும் அவன் கெதிய நான் வருது பையன் போடுற தேவைய பையனே புரியல முன்னாடி தாடி கேள ஏண்டா ஏண்டா எப்ப இங்கிலீஷ் எப்படா இது செகண்டரி புருள் தாசியா அதுக்கு தரப்பல ஒரு கழிச்சுட்டா என்னுடைய சத்தியமா உங்கள் மதங்களா எனக்கு தலகாமல இங்க பாரு நீ ஒரு நிமிஷம் இங்க பாரு நான் சனியா எனக்கு தலகாமல வச்சுட்டா சத்தியமா தம்பியா நீ காலையில் லாரி ஓடுறதில்ல பிக்கப் ஓடுறதில்ல என் தலகாமல நாசிடா அப்படி பாரு ஏய் நாங்களா ஊர்ல ரவடி கண்டியா அப்படி இருந்தா தந்தை யாரு நீ விளக்குமா ஊம்பு ஏய்